கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவேட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 14வது வசனத்தின் முதற் பகுதி. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே அவர் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதே அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்கிறது: நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வையளித்தார் என்று எழுதியிருக்கிறது. தன்னிடத்தில் வந்த எந்த மக்களையும் அவர் புறம்பே தள்ளிவிடாமல், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல், அவர்கள் எந்த குறையோடு கூட எந்த தேவையோடு கூட வந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்ததை, அற்புதத்தை நிகழ்த்தினதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுதும் வாசிக்க கேட்ட அந்த 13வது வசனத்தில் என்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், நாயின் என்கிறதான ஒரு ஊரிலே ஒரு விதவை தாய் இருக்கின்றார். அந்த தாய்க்கு ஒரே மகன். அந்த மகனுடைய ஆதரவிலே தான் அந்த தாய் வாழ்ந்து கொண்டிருந்தாள். திடீரென்று அந்த மகன் மரித்து விட்டான். அந்த மரித்த அந்த சரீரத்தை அடக்கம் செய்ய கொண்டு போகிறார்கள். எதிரிலே இயேசு வருகிறார். இயேசு யாரை பார்த்தார் என்றால், அந்த கைம்பெண்ணாக ஆதரவற்றவர்களாக, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய மகனின் சரீரத்தை அடக்கம் செய்து விட்ட பிறகு எல்லா உறவுகளும் ஊர் மக்களும் தன்னோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் தங்கள் தங்கள் குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த தாய் என்ன செய்ய போகிறாள்? தன்னந்தனியே ஒரு கைவிடப்பட்ட நிலையில் அவள் ஆதரவற்றவளாய் நிற்கப் போகிறாள் என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து அந்த தாயை தேடி வருகின்றார். அந்த தாயின் மீது மனதுருகி அந்த பாடையை தொடுகின்றார். அதை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்ற பொழுது அந்த வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்திருந்த அந்த வாலிபனை ஆண்டவர் எழுப்பி அந்த தாயின் கண்ணீரை துடைத்து திரும்ப தன் மகனை கொடுத்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மனதுருகுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். காண்கிற மக்கள் மீது, தன்னை தேடி வருகிற மக்கள் மீது அவர் மனதுருகி அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறு பெண் வீட்டிலே அவள் மரித்து போய் வீட்டில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறான் என்று சொல்லி வீட்டிலே மரித்து படுக்க வைத்திருந்த அந்த சிறுமியை தலித்தாகுமே, நீ எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். இப்பொழுது வாசித்த இந்த நாயினூர் விதவையின் மகன், மரித்த மகன் 1 அல்லது 2 நாட்களுக்கு பிறகு கல்லறையில் அடக்கம் பண்ணுவதற்காக இங்கே கொண்டு வரப்படுகின்றான். வருகின்ற வழியில் ஆண்டவர் குறுக்கிட்டு அந்த மரித்த மனிதனை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கின்றார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், லாசரு என்ற ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட வாலிபன் மரித்து விடுகின்றார். அவன் வீட்டில் இருந்தது மாத்திரமல்ல, சாலையிலே கொண்டு வரப்பட்டது மாத்திரமல்ல, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகும் பொழுது அந்த சரீரம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினால்தான் அவருடைய சகோதரி சொல்லுகிறார், 4 நாளாயிற்றே, நாருமே என் சகோதரன் தான், எனக்கு மிகவும் பிரியமானவன் தான், அவனை நான் நேசிக்கிறேன் தான், அவன் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவே, நீ கல்லறையை திறங்கள் என்று சொல்லுகிறீரே, 4 நாளாயிற்று என் சகோதரனை அடக்கம் செய்து, அவன் சரீரம் இப்பொழுது நாரும்
என்று சொல்லும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்து, லாசுருவே வெளியே வா என்று எழுப்பி அந்த சகோதரனை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட, நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், இதற்கு மேல் எந்த விதத்திலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். அது அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சரீரத்திற்கு அது சமமாய் போய்விட்டது என் வாழ்க்கை என்று நீங்கள் கதறி துடித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்தும் சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை அது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை வீட்டில் இருக்கும்பொழுது எழுப்ப அவரால் முடியும், சாலையில் கொண்டு வரும்பொழுது எழுப்ப அவரால் முடியும். ஏன் 4 நாளுக்கு பிறகும் எழுப்ப முடியுமானால், உங்களுடைய பிரச்சனையில், உங்களுடைய போராட்டத்தில், கஷ்டத்தில் எப்படி அந்த பாடையை தொடும்பொழுது அற்புதம் நடந்ததோ, அதே வண்ணமாய் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் இறங்கி வரும். அற்புதங்கள் நடக்கும். சோர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து ஒரு உயிர் மீட்சியை, ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.